அண்மைச் செய்தி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவில் வாகன பார்க்கிங்கில் சிறுவனை வெற்றி கொன்ற கும்பல் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மீனாட்சியம்மன் கோவில் அருகே சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே வாகன பார்க்கிங்கில் 17 வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டான். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே நேற்று நள்ளிரவு சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த கொலையில் ஈடுபட்டிருந்த 5 பேரை போலீசார் பிடித்து கைது செய்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்ற ஒரு சிறுவனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. தகவல் அறிந்து வந்த விளக்குத்தூண் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் போலீசாருடைய அந்த முதற்கட்ட விசாரணையில குபேந்திரன் என்ற குப்பை இந்த சிறுவனை முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி என்பவருக்கு இடையே அந்த சித்திரை திருவிழாவின் போது இருவருடைய தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுல அந்த குபேந்திரன் என்பவர் அந்த முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி என்பவரை இவரை சேர்ந்த கும்பல் பரமாரியாக தொத்தல் முத்துமணியை அடித்ததாக கூறப்படுகிற நிலையில அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக நேற்று நள்ளிரவு இந்த குபேந்திரன் என்ற சிறுவனை மீனாட்சியம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் அந்த முதல் மாடிக்கு கொண்டு சென்று அங்கு வைத்து கழுத்தை அறுத்து அவரை கீழே தூக்கி பரமாரியாகவும் குத்தி கீழே தூக்கி வீசிவிட்டு அந்த கும்பல் தப்பியது. இந்த தப்பிய நிலையில் முதற்கட்ட போலீசார் விசாரணையில் இது தெரிய வந்த நிலையில இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட தொத்தல் முத்துமணி, அவரது தம்பி ராஜ் மற்றும் அவரது நண்பரான சதீஷ்குமார் என்ற குட்டம் சதீஷ், ஹரிகிருஷ்ணன், சிங்கிரி முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்த நிலையில் தற்போது அவரை கைது செய்துள்ளனர். மேலும் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் அதாவது சித்திரை திருவிழாவில இரு கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக இதில் அவரை அடித்ததாக, அதாவது சுபேந்திரன் என்பவர் கும்பல் இந்த முத்துமணியை அடித்ததனால் முத்துமணிக்கு ஏற்கனவே அவர் ரவுடியாக இருப்பதால் அவருடைய ரவுடி கும்பல் நம்மளை இப்படி சிறுவன் அடித்து விட்டானே என்ற நோக்கில் பழிவாங்கும் எண்ணத்தில் கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் அவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து அவரை கைது செய்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.